18 ஜனவரி 2026 புதுக்காலம் 2ஆம் வாரம் ஞாயிறு நற்செய்தி வாசகம். யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வசனங்கள் 29 34 முடிய. இயேசு தம்மிடம் வருவதைக் கண்ட யோவான், இதோ கடவுளின் செம்மறி, செம்மறையாம் இவரே உலகின் பாவகத்தை போக்குபவர். எனக்கு பின் வரும் இவர் என்னை விட முன்னினம் பெற்றவர், எனக்கு முன்பே இருந்தார் என்று நான் இவரை பற்றியே சொன்னேன். இவர் யார் என்று எனக்கு தெரியாதிருந்தது. ஆனால் இஸ்ரேல் மக்களுக்கு இவரை வெளிப்படுத்தும் பொருட்டே நான் வந்துள்ளேன். தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தும் வருகிறேன் என்றார். தொடர்ந்து யோவான் சான்றாக கூறியது, தூய ஆவி புறாவை போல வானிலிருந்து இறங்கி இவர் மீது இருந்ததை கண்டேன். இவர் யார் என்று எனக்கு தெரியாதிருந்தது. ஆனால் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கும்படி என்னை அனுப்பியவர், தூய ஆவி இறங்கி யார் மீது இருப்பதை காண்பீரோ அவரே தூய ஆவினால் திருமுழுக்கு கொடுப்பவர் என்று என்னிடம் சொல்லியிருந்தார். நானும் கண்டேன். இவரே இறைமகன் என சான்றும் கூறி வருகிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவில் பிரியமான அன்பு சகோதரமே, புதியதாக தொடங்கியிருக்கின்ற இந்த புதிய வாரத்தில் இறைவனுடைய எல்லா விதமான ஆசீர்வாதமும் நம்மை நிரப்பும்படியாகும். இன்று நீங்கள் உங்கள் மனதில் வைத்திருக்கின்ற வேண்டுதல்கள் இந்த காணொளி மூலமாக இறைவனிடத்தில் ஒப்புக் கொடுக்கப்போகிற ஒவ்வொரு கருத்துகளுக்காகவும் என்னுடைய திருப்பலியில் உங்களுக்காக செபிக்கிறேன். பிரியமானவர்களே, சென்ற வாரம் ஆண்டவருடைய திருமுழுக்கு விழாவை நாம் கொண்டாடினோம். அவருடைய திருமுழுக்கு விழாவுடைய நிகழ்ச்சியை பற்றி சென்ற வாரத்தில் தியானித்திருந்தோம். இந்த வாரத்தில் அதே திருமுழுக்கின் பொழுது திருமுழுக்கு யோவான் சான்று பகருவதை இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நாம் படிக்க கேட்டிருக்கின்றோம். ஆகவே இது ஒரு முக்கியமான ஒரு தருணம். ஏனெனில் தேர்தல் சமயம் பலவிதமான அரசியல் தலைவர்கள் தங்களை பற்றி உயர்த்தி பேசுவதும் மற்றவர்களை தாழ்த்தி பேசுவதுமாக இருக்கின்ற இந்த ஒரு சமயத்தில் பல தலைப்புகளுடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தலைவருடைய மத்தியில் எந்த விதமான அதிசயமும் நடக்காத ஒரு நேரத்தில், எந்தவித மக்களுடைய கூட்டத்தினுடைய கோஷங்களும் இல்லாத ஒரு நேரத்தில், ஒரு எளிய சுட்டி காட்டலின் மூலமாக இந்த உலகத்தை மீட்கின்ற இரட்சகரை, மீட்பரை திருமுழுக்கு யோவான் நமக்கு வெளிப்படுத்தியதை தான் இந்த நற்செய்தியை வாசிக்கிறோம். அதுவும் இவ்வளவு பெரிய உலகத்தை படைத்து இதை மீட்க போகின்ற ஒரு தெய்வம் சாதாரணமான ஆட்டுக்குட்டியோடு ஒப்பிட்டு, இதோ ஆண்டவருடைய செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகிற இறைவனுடைய செம்மறி என்று திருமுழுக்கு யோவான் இந்த உலகிற்கு சான்று பகர்கின்றார். இந்த வார்த்தையில் அவர் இயேசுவை அவருடைய அடையாளத்தை மட்டும் வைத்து அவர் குறிப்பிடவில்லை. மாறாக இறைமகன் இயேசு இந்த உலகிற்கு எதற்காக வந்திருக்கிறார் என்பதையும் வெளிப்படுத்துகிறார். இவர் ஒரு அரசராக வெறும் வாளுடன் வரவில்லை. மாறாக தன்னுடைய உயிரையே தியாகம் செய்கின்ற ஒரு நல்ல ஆயராக, இந்த உலகிற்காக தன்னையே பலியாக்குகிற ஒரு ஆட்டுக்குட்டியாக நம்முடைய பாவங்களை அகற்றுவதற்கு அன்பினாலும் கீழ்ப்படிதினால் தியாகத்தினாலும் தந்தையின் திட்டத்தைக்கு இணங்கி இந்த உலகிற்கு வந்திருப்பதை தான் திருமுழுக்கு யோவான் வெளிப்படுத்துகிறார். ஆக இதில் திருமுழுக்கு யோவானுடைய பங்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. ஏனெனில் தன்னுடைய உறவினராக இருந்தும் அவரை பற்றி தெரியாமல் இருந்திருக்கிறார். காரணம், இறைவன் இவரை திருமுழுக்கு அளிக்க அனுப்பிய பொழுது எவர் மீது இறைவனுடைய ஆவி இறங்குவதை காண்கிறோம் அவரை பற்றி தான் சான்று பகர வேண்டும். ஆக இயேசுவை சந்திப்பதற்கு முன்பாக இயேசு தன்னுடைய உறவினராக இருந்திருந்தாலும் அவரை பற்றி தெரியாமல் தான் இருந்திருக்கிறார். அவரை கூறியிருக்கிறார், நான் அவரை பற்றி தெரியாமல் இருந்திருக்கிறேன் என்று. இது மனிதருடைய அறிவுக்கோ உறவுக்கோ மத அறிவுக்கோ அதனுடைய கட்டுப்பாட்டுக்குள் வருகின்ற வெளிப்பாடு அல்ல. அதையும் தாண்டி தூய ஆவிதான் வெளிப்படுத்த வேண்டும் என்பதை உணர்ந்த திருமுழுக்கு யோவான்
அந்த தூய அவருடைய தூண்டுதனால் இறைவனை இந்த உலகிற்கு அறிமுகப்படுத்துகிறார். இறைமகன் இயேசுவின் மீது புறா இறங்கி வருவதையும் கண்டு அவரை பற்றி சான்று பகர்கின்றார். ஆக இது நமக்கு ஒரு மிகப்பெரிய பாடமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனெனில் நாம் இறைவனிடம் இயேசுவிடம் நெருக்கமாக இருக்கலாம். நிறைய நேரங்களில் ஜெபங்கள் பல செய்திருக்கலாம். ஆலயங்களில், இல்லங்களில், திருப்பலியில் நாம் அவரை சந்திக்க வந்திருக்கலாம். ஆனால் இவர்தான் நம்முடைய வாழ்க்கையை மீட்கப் போகிறார், நமக்காக பலியாக போகிறார் என்பதை முழுமையாக அடையாளம் கொண்டு அவரை வணங்கியிருக்கிறோமா? அதை வைத்து அவருக்கு நன்றி கூறியிருக்கிறோமா? அவருக்காக சான்று பகர்ந்திருக்கிறோமா? பெரிய கேள்விக்குறிதான். ஆக இறைமகன் இயேசுவை இன்று நாம் அடையாளப்படுத்த வேண்டும், அவரை நாம் வெளிப்படுத்த வேண்டும். நம்முடைய வாழ்க்கையினுடைய தியாக அன்பில் இருக்கின்ற ஒரே தெய்வம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக பலியாக்க போகிற இறைவனுடைய செம்மறியாக காட்சியளிக்கின்றார். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் இறைவனின் செம்மறியாக நம்மை மிகவும் அன்பு செய்கின்ற நபராக பல விதத்தில் இருக்கின்றார். குறிப்பாக நம்முடைய பாவங்களால் நாம் கவலைப்பட்டிருக்கின்ற பொழுது நம்முடைய அச்சங்கள், கவலைகள், குழப்பங்கள், நெருக்கடிகள் இவர்களுக்கு நடுவே அமைதியான நிலையில் நம்மை வழிநடத்துகிறவர் இந்த ஆண்டவருடைய செம்மறிதான். நாம் வாழ்க்கையில் ஏமாற்றப்பட்டாலும், தவறான வழியில் சென்றாலும் அவர் எப்பொழுதுமே நம்மை மன்னிக்கின்ற தெய்வமாக இருந்து அவருடைய உயிர் துளி புனித மூச்சு நம்மில் வாழ்ந்து நம்மை மீண்டுமாக உயிர்த்தெழ செய்கிறது. நாம் அவருடைய வாழ்க்கையினுடைய அன்பிற்கு சாட்சியாக இருப்பதற்காக நம்மிடம் முழுமையாக அன்பை அவர் வெளிப்படுத்துகிறார். ஒவ்வொரு நற்கருணை பலியிலும் நம்முடைய இறைவனிடம் நமக்காக வந்து நம்முடன் பயணித்து எல்லா அன்பின் செயல்களை வெளிப்பாடாக நமக்கு மாற்றி நாம் அவரின் சாட்சிகளாக ஆகும் வரை நம்மையே தயாரிக்கின்ற ஒரு செம்மறிதான் இந்த ஆண்டவருடைய செம்மறியாக இன்று நாம் இவரை ஏற்றுக்கொள்கின்ற பொழுது, இவரை இன்று நாம் அடையாளம் காணுகின்ற பொழுது, இவரை நாம் வெளிப்படுத்த ஒரு சாட்சியாக என்று மாற வேண்டும். திருமுழுக்கு யோவான் ஆண்டவரை கண்ட உடனேயே அவருக்கு சாட்சியாக அவரை அடையாளப்படுத்துகின்ற ஒரு வெளிப்பாடாக திருமுழுக்கு யோவான் மாறியிருக்கிறார். இன்று அதே ஆண்டவரை நாம் காண வந்திருக்கின்றோம். இந்த நற்கருணை பலியின் மூலமாகவும் இறை வார்த்தையின் மூலமாகவும் இறைவனை அடையாளம் கண்டு கொள்ள நாம் வந்திருக்கின்றோம். அவருக்கு சாட்சி பகர நாம் வந்திருக்கின்றோம். ஆக நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பாவங்களை அகற்றுகின்ற தெய்வம், நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகின்ற தெய்வம், நம்மை அன்பினால் நிரப்புகின்ற தெய்வத்திற்கு நாம் இன்று அடையாளமாக கிறிஸ்துவை வெளிப்படுத்துகின்ற நபராக நாம் மாற வேண்டும். அதற்கு நாம் ஒருவர் மற்றவரை அன்பு செய்ய வேண்டும், ஒருவர் மற்றவரை மன்னிக்க வேண்டும், ஒருவர் மற்றவருக்கு உதவி செய்ய வேண்டும். வார்த்தைகளால், ஜெபத்தினால், புனித செயல்களின் மூலமாக கிறிஸ்துவை வெளிப்படுத்த வேண்டும். கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத நபர்களிடத்திலும் நாம் அவரை பற்றி போதித்து, அவரை பற்றி சிந்தித்து, அவருடைய அன்பை வெளிப்படுத்துகின்ற பொழுது அவர்களும் இறைவனை கண்டடைவார்களாக. இன்றைய நாளில் நம் ஆண்டவர் நமக்கான செம்மறியாக வாழ்கின்ற பொழுது, நமக்கான செம்மறியாக தன்னுடைய உயிரையே தியாகம் செய்கின்ற பொழுது, நாம் அவருடைய தியாகத்தில் நனைந்த பிள்ளைகளாக பாவத்தை விட்டுவிட்டு இயேசு கிறிஸ்தனுடைய அன்பின் சாட்சிகளாக, இந்த செம்மறியின் சாட்சிகளாக அவரை அடையாளப்படுத்துகின்ற ஒரு ஆளாக நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு செயலிலும் இறைவன் வாழ்க என்று வெளிப்படுத்த தொடர்ந்து ஜெபிப்போம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாமல் இறைவா, இந்த புதிய வாரத்தில் இந்த புதிய நாளை எங்களுக்கு அளித்தமைக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவரே, உமது பாசத்தினால் எப்பொழுதும் எங்களை அரவணைக்கிறீரே, காப்பாற்றுகிறீரே, வழி நடத்துகிறீரே. உம்மை ஆராதிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம், உமக்கு நன்றி கூறுகின்றோம். இந்த நற்செய்தி வாசகத்தில் திருமுழுக்கு யோவான் இதோ ஆண்டவரின் செம்மறி என்று இயேசுவை இது உலகிற்கு வெளிப்படுத்தினாரே. அந்த வெளிப்படுத்திய ஆண்டவர் இயேசுவை
இன்று நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். எங்களிடத்தில் அவருடைய அன்பு நிறைந்திருக்கிறது என்பதை உணர்ந்த இந்த ஒரு நேரத்திற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். அதே உலகின் பாவங்களை போற்றுகின்ற ஒரு செம்மறியின் ஆட்டுக்குட்டியாக என்னுடைய வாழ்வில் இன்று வந்திருக்கிறார். என்னுடைய மனபாவங்களை சுத்தம் செய்ய இறைவன் வந்திருக்கிறார். ஆண்டவரே, எங்களுடைய அன்பையும் சிந்தனைகளையும் மாற்ற, எங்களுடைய செயல்கள் ஒவ்வொன்றையும், எங்களுடைய வார்த்தையில் ஒவ்வொன்றையும் உமது அன்பை பிரதிபலிக்கின்ற ஒரு சாட்சியாக மாற எங்களை ஆசீர்வதித்தலும். தூய ஆவியாரால் எங்களை அனைவரையும் நிரப்பியறலும். எங்களுடைய உள்ளத்தை திறந்து யோவான் ஆண்டவரை அடையாளம் கண்டதை போன்று இன்று இயேசுவை நாங்கள் கண்டெடுக்க, எங்கள் வாழ்க்கையில் கண்டு உணர, எங்களுடைய எல்லா சூழ்நிலைகளும் அவருடைய அன்பின் வெளிப்பாடு நாங்கள் உணர்ந்திட அதே தூய ஆவியாரால் எங்களை நிரப்பி ஏறலும். ஆண்டவரே, உம்மை காண்பவன் சாட்சியாக மாறுகிறார். திருமுழுக்கியவன் எவ்வாறு சாட்சியாக மாறினாரோ அதே போன்று நாங்களும் கிறிஸ்துவை அடையாளப்படுத்துகின்ற அறிவின், துணிவின், அன்பின், பொறுமையின் சாட்சியாக மாற எங்களை ஆசீர்வதித்தரலாம். ஆண்டவரை நாம் சந்திக்க போகின்ற ஒவ்வொரு மனிதனிடத்திலும், சந்தர்ப்பிலும், பிரச்சனையிலும், ஆசீர்வாதத்திலும், மகிமையிலும் ஆண்டவர் இயேசுவை நாங்கள் கண்டெடுக்க எங்களுடைய இதயத்தை தயார் பண்ணி தரலாம். ஆண்டவர் எங்களுடைய ஒவ்வொரு சிறிய செயலிலும் கூட ஆண்டவர் இயேசுவுக்கு சாட்சி அளிக்கின்ற ஆற்றலை எங்களுக்கு அளித்தரலும். ஒவ்வொருவரையும் அவருடைய மன்னிப்பில் நாங்கள் தேடுகின்ற பொழுது, அவர்களுக்கு நாங்கள் உதவியை செய்கின்ற பொழுது, மற்றவர்களை கைப்பிடித்து சென்று உதவுகின்ற பொழுது, ஆண்டவர் இயேசுடைய ஒளியை மற்றவருடைய வாழ்க்கையில் அளிப்பதன் மூலமாக எங்களுடைய ஒவ்வொருடைய அன்பையும், வார்த்தைகள், ஜெபங்களையும், செயலின் வழிகாட்டியாக நாங்கள் மாறிட எங்களுக்கு உதவியாக வாரும். ஆண்டவர், இன்று நாங்கள் உம்மிடத்தில் ஜெபிக்கப் போகின்ற ஒவ்வொரு மன்றாட்டுகளுக்காக, உள்ளத்தில் எழும்புகின்ற ஒவ்வொரு வாஞ்சைகளுக்காக, கவலைகளுக்காக, கண்ணீருக்காக, எங்களுடைய எண்ணத்தில் இருக்கின்ற எல்லா விதமான சஞ்சலத்திற்காக ஜெபிக்கின்றோம். அனைத்தையும் உமது திருக்கரத்தால் தொட்டு பலப்படுத்தி ஆசீர்வதித்து உமது மகிமையினால் எங்களை நிரப்பியறலும். உமது அமைதியினால் எங்களை நிரப்பியறலும். உமது மகிழ்ச்சியினால் எங்களை நிரப்பியறலும். இன்று நாங்கள் உம்மை கண்டெடுக்கவும், பிறரில் உங்களை நாங்கள் கண்டு அறியவும், எங்கள் மூலமாக பிறர் உங்களை கண்டெடுக்க எல்லா கிருபையும் அளித்திரலும். எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து உடல் உள்ள ஆன்ம சுகத்தை அளித்து இந்த நாளினுடைய பாதுகாப்பினில் வளர்த்திட எங்களை ஆசீர்வதித்தரலும். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். எல்லாம் இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.